ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, மகா பெரியவா சரணம். குளித்து முடித்தவுடன் இதை மட்டும் எடுத்து தலையில் தடவிக்கோ. இதை மட்டும் நீ எடுத்து தலையில் தடவிக்கிறதுனால நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை மாறும். முக்கியமா இத்தனை நாட்கள் நீ எதை பார்த்து பயந்து கொண்டிருந்தாயோ அது அனைத்தும் உனக்கு சாதகமாறி மாறி நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். அது மட்டுமில்லாமல் உன்னுடைய வாழ்க்கையும் ஒரே நாளில் மாறிவிடும். இது சாதாரண ஒரு விஷயமா இருக்கலாம். அதாவது குளித்து முடித்தவுடன் இதை தடவி கொண்டால் எந்த அளவுக்கு மாற்றம் ஏற்படும், என்ன விஷயம் இருக்கிறது என்ற கேள்விகள் நிறைய நபர்களுக்கு வந்து கொண்டிருக்கும். அது என்ன, அது எப்படி என்று செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பவர் இருப்பின் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனே கொண்டே வந்து கொண்டே இருக்கும். பெரியவா அவர்கள் மடத்தில் உட்கார்ந்து பக்தர்களுக்கு ஆசி வழங்கி கொண்டிருந்தார். அது ஒரு மதிய வேலை. பெரியவா அவர்கள் சாப்பிடுவதற்கு சரியாக நேரமாகிவிட்டது. அந்த நேரம் பார்த்து ஒரு சில பக்தர்கள் காத்திருந்தார்கள். பெரியவர்கள் எப்பவும் பக்தர்களை காக்க வைத்து விட்டு செல்ல மாட்டார். அனைத்து பக்தர்களுக்கும் ஆசி வழங்கிவிட்டு அவர்களையும் சாப்பிட செல்லுங்கள் என்று கூறிவிட்டு தான் செல்வார். அந்த நேரம் பார்த்து பக்தர்கள் அமர்ந்திருந்தார்கள். சரி, கூறிவிட்டு பக்தர்களுக்கு என்ன வேணுமோ சொல்லிவிட்டு போவோம் என்ற ஒரு நோக்கத்தில் பெரியவர்கள் அங்கு இருக்கக்கூடிய அனைவருக்கும் பதில் சொல்லிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கிருந்த ஒரு பெண்மணி இருந்து தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் தன்னுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் சொல்றா. எனக்கு ஒவ்வொரு விஷயத்தை பார்க்கும் பொழுதும் ரொம்ப பயமா இருக்கு. இந்த பயத்தை போக்குறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. என்னுடைய வாழ்க்கை முழுக்கும் நான் கஷ்டத்தையே பார்க்குற மாதிரி இருக்குது. என்னுடைய குடும்ப வாழ்க்கையும் சரி, என்னுடைய வாழ்க்கையும் சரி மாறுன்ற நம்பிக்கையே இல்லாம போச்சு. ரொம்ப பயம் இருக்குது. இந்த பயத்தை நீக்க ஏதாவது பெரியவா தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு அந்த பெண்மணி பெரியவாட்ட சொல்றா. அதுக்கு பெரியவா சொல்றா, கவலைப்படாத, பயத்தை நீக்கி உன்னுடைய வாழ்க்கையை மொத்தமும் மாறுவதற்கு இந்த ஒரே ஒரு விஷயத்த தினமும் நீ குளிச்சு முடிச்சோனையும் தடவிக்கோ. அதாவது இதை மட்டும் நீ குளிச்சு முடிச்சோன்னு தடவிட்டேன்னா நீ நினைச்சபடியான விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில கிடைக்கும். உன்னுடைய பயம் பற்ற எல்லாம் நீங்கி உன் கூடவே தெய்வ நடமாட்டம் உண்டாகி தெய்வத்தோட ஆசை உனக்கு கிடைச்சி எல்லாமே உனக்கு சாதகமா அமையும் அப்படின்னு பெரியவா சொன்னான். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்ப்போம். அந்த ஒரு பொருள் வேறு ஒன்றும் இல்லைங்க. அனைவருக்கும் தெரியும், கோவில்களையும் முக்கியமா பார்த்தீங்கன்னா பல இடங்களிலும் அதிக அளவில் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்னா இந்த ஜவ்வாது தாங்க. இந்த ஜவ்வாது வீட்டில் இருந்துச்சுனாலே கண்டிப்பா செல்வம் ராஜ்யம் உண்டாவதோடு தெய்வங்களுடைய நடமாட்டம் இருக்குன்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்பேற்பட்ட அந்த ஜவ்வாதை எடுத்து நீங்கள் குளித்து முடித்தவுடன் தடவிக்கோங்க. அப்படி நீங்க தினமும் செஞ்சுட்டு வர்றது மூலியமா உங்க வாழ்க்கையில நினைச்சே பார்க்க முடிய அளவுக்கு பல மாற்றங்கள் நிச்சயம் நிகழும். அதுவும் ஒரு சில தினங்கள் அல்ல, நீங்கள் வாழ்நாள் முழுவதும் இதை செய்துகிட்டே வாருங்கள். வாழ்நாள் முழுவதும் கஷ்டம் இல்லாமல் நிம்மதியான ஒரு ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும். இது உடம்புல இல்லை தலையில கூட தடவிக்கலாம். அதிக அளவில் தடவினாங்க. ஒரு சின்னதா நீங்க வைக்க பார்த்தீங்களா, குங்குமம் போட்டு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சாலும் போதுமானது. அதிக அளவில் நீங்கள் வைக்க தேவையில்லை. இது சாதாரணமா ஒரு சின்ன ஒரு விஷயத்தை எடுத்து வச்சு பாருங்க. முக்கியமா இது உங்கள் வீட்டில் இருப்பதனால பல மாற்றங்கள் நிச்சயம் உங்கள் வீட்டில் நிகழும். அப்பேற்பட்ட ஒரு விஷயம் தாங்க இது. நீங்க குளிச்சு முடித்தோனையும் தடவி பாருங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை மாறும். உங்களுடைய குழந்தைகளையும் தடவை சொல்லுங்க, அவங்களுடைய வாழ்க்கையும் மாறும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நம்புங்கள், நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.